Love is my bond, truth is my breath, bliss is my food. Love is my bond, truth is my breath, bliss is my food. Love is my bond, truth is my breath, bliss is my food. Love is my bond, truth is my breath, bliss is my food. My life is my message, expansion is my life. My life is my My life is my message, expansion is my life. No season for love, no reason for love, no birth, no No season for love, no reason for love, no birth, no death. प्रेम सत्य आनंद शांति धर्म आनंद प्रेम सत्य आनंद शांति धर्म आनंद श्री साई सत्य साई प्रेम साई जय जय शिरडी बाबा भक्ति बाबा प्रेम बाबा जय जय Truth is my friend, grace is my food. Love is my bond, truth is my breath, bliss is my food. Love is my Hello, Sairam. I offer my most humble pranams at Swami's lotus feet. Happy Christmas, எல்லாருக்கும். இன்னைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுறோம் நாங்க எல்லாரும். ஜீசஸ் கிரைஸ்ட் ஓட லைஃப் அண்ட் அவரோட மெசேஜ் பத்தி பேச போறோம். என்கிட்ட பேசுறதுக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை பத்தி என்னோட இருக்காங்க செல்வி செண்பக விஜயலட்சுமி. அவங்க டிஸ்ட்ரிக்ட் மகிழா யூத் லீட் ஆஃப் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இந்த அவகாசத்துக்கு நாங்க 2 பேரும் பயன்படுத்தி சுவாமி என்ன சொல்லியிருக்காரு கிறிஸ்மஸ் பத்தி, கிரைஸ்டோட லைஃப் பத்தி, அதை பத்தி பேச போறோம். கிறிஸ்துமஸ் ஒரு ஜாலியான பண்டிகை, ஒரு மெரி பண்டிகை.
அது வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க எல்லாரும் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ செண்பகம், நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க கிறிஸ்மஸ் பத்தி? சாய்ராம் அக்கா, பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். எல்லோருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். கண்டிப்பா அக்கா, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஃபெஸ்டிவல் கிறிஸ்மஸ். நம்ம இப்ப ரொம்ப அழகான ஒரு தர்ஷன் வீடியோ பார்த்தோம் இல்லையா? லவ் இஸ் மை ஃபார்ம், ட்ரூத் இஸ் மை பிரெத், பிளிஸ் இஸ் மை ஃபுட். ரொம்ப அழகான வரிகள். சுவாமி கிட்ட வந்து ஒரு டிவோட்டி வந்து சுவாமியோட நிஜ ஸ்வரூப பத்தி ரொம்ப அழகான வரிகள் இந்த பாடல். எனக்கு இதை கேட்கும் போது தோன்ற விஷயம் என்னன்னா, பொதுவா நம்மளுடைய நம்ம நாட்டுல வந்து ஒரு பழக்கம் உண்டு, ஒரு கலாச்சாரம் உண்டு. இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்னா நம்ம வந்து அப்படி பெருமாளோட பக்தி வந்து நிறைய அதிகமா பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பெருமாள் கோவில போறது, சுத்துறது, அதெல்லாம் பண்ணுவோம். அது மாதிரி தசரா டைம்ல வந்து அம்பாளோட வழிபாடு அதிகமா பண்ணுவோம். அதே மாதிரி இப்ப கிறிஸ்துமஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா வீட்லயும் அழகா ஸ்டார்ஸ் எல்லாம் தொங்குது, மூட் அவ்வளவு அழகா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஃபார்ச்சுனேட். ஏன் அப்படின்னா, இந்த எல்லா ஃபார்ம் எல்லாம் சேர்ந்த ஒரு அவதாரம் நம்ம கூட சுவாமி இருக்காரு இல்லையா? சுவாமியே சொல்லியிருக்காரு, சர்வ தேவதா அதீத ஸ்வரூபா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிப்பட்ட நம்ம சுவாமி வந்து கிறிஸ்துமஸ் பத்தி என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிஜமாவே ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்கு எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அழகான வாய்ப்பை நமக்கு கொடுத்ததுக்கு. ஹாப்பி கிறிஸ்மஸ் அக்கா. தேங்க்யூ செண்பகா. இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை எப்படி கொண்டாடுவோங்கிறத பத்தி பேச போறோம் இல்லையா? ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்ரி இயர் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோமா இல்லையா, எப்படி கொண்டாடுறோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்றேன், கிறிஸ்மஸ் வந்து எனக்கு கிறிஸ்மஸ்னா என்ன அர்த்தம், அப்புறம் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ கிறிஸ்மஸ் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து ஒரு நார்மல் பண்டிகை. எல்லாருமே சர்ச்சுக்கு போவாங்க, அங்க போய் கேண்டில்ஸ் வந்து லைட் பண்ணுவாங்க, கிறிஸ்மஸ் ஸ்கொயர் பாடுவாங்க, கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடுவாங்க. அது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் இல்லையா? ஆனா சுவாமி கிட்ட நான் ஸ்டூடெண்டா சேரும் போது எனக்கு வந்து கிறிஸ்மஸோட கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஒரு ஐடியாவே எனக்கு கிடைச்சது. எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, சின்ன வயசுல சர்ச்சுக்கு போயிட்டு எவ்ரி சண்டே அவங்க பாடுறதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது, காதுக்கு இதயத்துக்கும் ரொம்ப மனசாந்தியா இருந்தது. ஆனா சுவாமியோட ஸ்டூடெண்டா இருக்கச்சே கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, அங்க வந்து சாய்குல்வன் சபா மண்டபத்துல ஆல் ரிலீஜன்ஸ், எல்லா மதங்கள்ல இருந்து இருந்த டிவோட்டிஸ் இருந்தாங்க. அது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது. நாட் ஜஸ்ட் கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸும் இருந்தாங்க, ஜுடாயிஸ்ட் இருந்தாங்க, பர்ஷியன்ஸ் இருந்தாங்க, இரானியன்ஸ் இருந்தாங்க, இட்டாலியன்ஸ், ஜாப்பனீஸ், புத்திஸ்ட், இந்தியன்ஸ், ஹிந்துஸ். ஸோ கம்ப்ளீட் குளோபல் சிட்டிசன் மாதிரி ஒரு டிவோட்டிஸ் அங்க இருந்தாங்க. ஸோ அங்க வந்து சுவாமி என்ன காட்டி கொடுத்தாருன்னா, எங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வந்து ஒரு யுனைட் பண்ற ஒரு பண்டிகை. எல்லாருமே சந்தோஷமா ஜாலியா சாண்டா கிளாஸோட, ஜீசஸ் கிரைஸ்டோட மெசேஜை வந்து ஃபாலோ பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ற ஒரு பண்டிகை. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, கிறிஸ்மஸ் பண்டிகை எப்படி செலிப்ரேட் பண்றீங்க? கண்டிப்பா அக்கா, ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. இது வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லி. பட் என்னோட சின்ன வயசுல வந்து நான் வந்து கிறிஸ்துமஸ் அதை எப்படி பார்த்தது உண்டு அப்படின்னா, அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல், கிறிஸ்டியன்ஸ் வந்து கொண்டாடுவாங்க அப்படிதான் எனக்கு தெரியும். அது வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட பர்த்டே. அதை தாண்டி அதை பத்தி நான் யோசிச்சது கூட கிடையாது. பட் ஆஸ் அ பால்விகாஸ் ஸ்டூடெண்டா நான் இருந்தப்பவும் சரி, இப்போ வந்து ஒரு பால்விகாஸ் குருவா நான் வந்து இருக்கும்போது, ஒரு நாள் என்னோட பால்விகாஸ் கிளாஸ்ல என்னோட பால்விகாஸ் ஸ்டூடெண்ட், ஒரு சின்ன குழந்தை வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்னன்னா, அக்கா நீங்க சொன்னீங்க கடவுள் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஏன் அந்த ஒரு கடவுள் இத்தனை ஃபார்ம்ல வரணும்? எதுக்கு வந்து ஹிந்துயிசம்ல அவ்வளோ ஃபார்ம்ஸ் இருக்கு, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸுக்கு எல்லா ஃபார்ம்லயும் இருக்கிற கடவுள் ஒண்ணுன்னு சொல்றீங்க, ஏன் இந்த இத்தனை ஃபார்ம்ஸ் கடவுள் வந்தாரு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ சின்சியர் உண்மையா சொல்லணும்னா, அப்போ எனக்கு ஆன்சர் வந்து என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன ரிப்ளை கொடுக்கணும்னு தெரியல. ஸோ நான் அந்த குழந்தைகிட்ட சொன்னேன், நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் சுவாமியோட டிஸ்கோர்ஸ் ஒண்ணு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இந்த சுவாமி ரொம்ப அழகா ஒரு உதாரணம் கொடுத்திருந்தாரு, ரொம்ப அழகான ஒரு அனாலஜி. சுவாமி சொல்றாரு, இப்போ ஒருத்தர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்றாங்க எனக்கு லட்டு பிடிக்கும் அப்படின்னு. இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டா எனக்கு வந்து மைசூர் பாக் பிடிக்கும், இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டா எனக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சுவாமி சொல்றாரு, பட் எல்லாம் டிஃப்ரெண்ட் தான், லட்டு வேற, குலாப் ஜாமுன் வேற, மைசூர் பாக் வேற, எல்லாம் டிஃப்ரெண்ட். பட் அது எல்லாத்துக்குள்ளே இருக்கிற ஒரு காமன் பொருள் என்ன அப்படின்னா அது வந்து சுகர்.
இல்லையா? சோ சுவாமி சொல்ற, நான் இதெல்லாம் எடுத்துட்டு போறேன், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஸ்பூன் சுகர் மட்டும் தரேன், நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவங்க சொல்றாங்க, அது முடியாது இல்லையா, எனக்கு வந்து லட்டு தான் வேணும், சுகர் தான், பட் எனக்கு லட்டுங்கிற சுகர் தான் வேணும், குலாப் ஜாமுன் எனக்கு வேணும், மைசூர் பாக்குங்கிற ஃபார்ம்ல எனக்கு சுகர் வேணும். ஏன்னா ஈவன் தோ அதுல எல்லாமே சுகர் தான் காமனா இருந்தா கூட ஃபார்ம் அண்ட் அந்த டெக்ஸ்டர், கலர் அது வந்து ஒவ்வொரு ஸ்வீட்லயும் மாறுது. பட் அல்டிமேட்டா அதுக்குள்ள இருக்கிற மெயினான விஷயம் வந்து சுகர் தான். சுகர் இல்லைன்னா அது எதுவுமே அதுவா இருக்காது இல்லையா? சோ இது ரொம்ப அழகா சுவாமி சொல்லிட்டு சொல்ற விஷயம் என்னன்னா, சோ ஃபார்ம்ஸ் நிறைய இருந்தா கூட the same God different ஃபார்ம்ல ஏன் வரணும் அப்படின்னா, சில பேருக்கு எப்படி லட்டு பிடிக்குதோ அது மாதிரி சில பேருக்கு கடவுள் இந்த ஃபார்ம்ல இருக்கணும், ஒரு ராமன் மாதிரி ஒரு ரொம்ப பிரின்சிபிளோட வாழக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு பர்சனா நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கடவுள் ராமனா வராரு. கிருஷ்ணா மாதிரி ஒரு பிளேஃபுல் காட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பிளேஃபுல் கிருஷ்ணாவா வராரு. அதே மாதிரி ஜீசஸ் மாதிரி ஒரு கம்பேஷனேட் ஃபார்ம்ல வராரு. சோ the same God different taste நமக்கு இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல வராரு. அப்போ நம்ம வந்து எந்த ஒரு ஃபார்ம்ல கடவுள் வந்தா கூட சேம் காட் அப்படிங்கும் போது அந்த மெசேஜ் நீங்க சொன்ன மாதிரி அது எல்லாருக்குமானது, ஒரு பர்டிகுலர் பீப்புள் ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் கிடையாது. ஸோ அந்த மெசேஜ் வந்து என்டையர் ஹியூமனிட்டிக்கு அப்படின்னு நமக்கு புரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கப்புறம் நான் கிறிஸ்துமஸை பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட பிறந்த நாள், மீன் டைம் அது வந்து சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற அந்த ஒரு குவாலிட்டியோட பிறந்த நாளா நான் பாக்குறேன். ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்டோட என்டையர் லைஃப் ஒரு மிகப்பெரிய தியாகம் அவரோட வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். ஸோ கிறிஸ்துமஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது எப்படி நமக்குள்ள இந்த தியாக உணர்வை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத நாம வந்து கான்டெம்ப்ளேட் பண்ண வேண்டிய ஒரு டேவா இதை நம்ம பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க சண்முகா. ஆனா வந்து சுகர் காமனா இருந்தா கூட எனக்கு வந்து அந்த பத்தி பேக்கரியில டூட்டி ஃப்ரூட்டி போட்டு ஃப்ரூட் பிரெட் பண்ணி ஒண்ணு கொடுப்பாங்க கிறிஸ்மஸ் டைம்ல. ஃபாரின் கேன்டீன்ல கூட ஸ்பெஷலா கேக் பண்ணி கொடுப்பாங்க, எக்லெஸ் கேக். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்ம் ஆஃப் ஸ்வீட் அண்ட் சுகர். ஆனா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியில கிறிஸ்மஸ் சுவாமி எப்படி கொண்டாடுவாருங்கிறத நான் குவிக்கா உங்ககிட்ட டிஸ்கிரைப் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் அந்த காட்சியை வந்து பார்த்தது இல்லை. ஸோ நம்ம வந்து அதை ரிமைண்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் அதை வந்து இமேஜின் பண்ணிட்டு சுவாமி வந்து நம்மளோட கிறிஸ்மஸ் இன்னைக்கு இருக்காரு, செலிப்ரேட் பண்றாருங்கிற ஒரு ஃபீலிங் நமக்குள்ள அது வந்துடும் ஈஸியா. ஸோ கிறிஸ்மஸ் ஈவ் சொல்றோம் இல்லையா, 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஈவ். அது சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னா டிஸ்கோர்ஸ்ல, அது வந்து ஜூயிஷ் பீப்புள் கொண்டாடுவாங்க ஜாஸ்தி. கிறிஸ்மஸ் வந்து 25th அன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் கொண்டாடுவாங்க. அதான் மெயின் டிஃபரன்ஸ். இன்னொன்னு என்ன ஆகும்னா, அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் செட்டப் பண்றதுக்கு 17ஆம் தேதிக்கே எல்லாரும் வந்துருவாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்ட் இருந்து ஆல் டிவோட்டிஸ் வந்துட்டு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சைக்கிள் வந்து ஹால்ல போடுவாங்க. ரெட் கலர், கோல்டன் கலர். நம்ம 2 பேரும் கூட கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே டெக்கரேட் ஆயிருக்கும். நீங்க பார்த்தா ட்ரீ மாதிரி இருக்கீங்க, நான் பார்த்தா ஆர்னமெண்ட் மாதிரி இருக்கேன்ல. ஸோ சுவாமி தான் எங்களோட ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் கோஇன்சிடென்ஸ். ஸோ நிறைய பியூட்டிஃபுல் அழகா ட்ரீஸ் இருக்கும். ஷாப்பிங் சென்டர்ல ஒரு ட்ரீ, மீடியா சென்டர்ல ஒரு ட்ரீ, எவ்ரி பிளேஸ் ஆஃப் தி ஆஷ்ரம் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணுவாங்க. சாய்குல் வந்து ஹால் பார்க்கறதுக்கே மைசூர் மகாராஜா பேலஸ் மாதிரி இருக்கும். ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அது ஒரு வேற பேலஸ் மாதிரியே ஆயிடும். கம்ப்ளீட்லி ஹெவன் மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. எல்லா இடத்துலயும் கிறிஸ்துமஸ் லைட்ஸ் போட்டு டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த நேட்டிவிட்டி சீன் இருக்கும் இல்லையா, கிரைஸ்ட் எப்போ பிறந்தாரோ அந்த 3 wise men அந்த சீன் எல்லாம் அழகா அந்த பொம்மை எல்லாம் வச்சு சைக்கிள் வந்து ஹால் டெக்கரேட் பண்ணுவாங்க. சுவாமி டிஸ்கோர்ஸ் டேபிள் பக்கத்துல சுவாமி அங்க நின்றுட்டு இருந்தா ரொம்ப மெஜஸ்டிக்கா, ரொம்ப பவ்யமா, ரொம்ப திவ்யமா இருக்கும். ஆனா அதோட ஒரு ஹைலைட் இருக்கு சண்முகா. அது என்னன்னா, 25th மார்னிங் அன்னைக்கு பால்கனி தர்ஷன் கிடைக்கும். எல்லாரும் சைலண்டா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க சைக்கிள் வந்து ஹால்ல. டிவோட்டிஸ் எல்லாரும் உட்காந்துருப்போம். எல்லா ஃபாரினர்ஸ் முன்னாடி உட்கார வச்சிருவோம். அன்னைக்கு நாங்கள் ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட்ல நாங்கள் எல்லாரும் கேண்டில் பிடிச்சிட்டு இருப்போம் லைட் பண்ணிட்டு. சுவாமி 6 மணிக்கு வருவாரு தர்ஷனத்துக்கு. அவர் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா வருவாரு. நாங்க தான் எக்ஸைட்டடா இருக்கோம் நம்ம நினைக்கிறோம். சுவாமியோட எக்ஸைட்மெண்ட் பார்க்கணுமே, அது வந்து மேட்சே பண்ண முடியாது. சுவாமி ஆரஞ்சு ரோப்ல வந்துட்டு தர்ஷன் கொடுத்துட்டு டக்குன்னு உள்ள போய் ஒயிட் ரோப் மாத்தி எப்போ மேல வருவார் யாருக்குமே தெரியாது. நாங்க இன்டர்வியூ ரூம் டோரே பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா சுவாமி மேல இருக்காரு. அப்புறம் நாங்க எல்லாரும் பாட ஆரம்பிச்சிருவோம். ஜாய் டு த வேர்ல்ட் பாடுவோம். இந்த மாதிரி 2-3 கேரல்ஸ் பாடிட்டு சுவாமி கீழே வருவார். இறங்கி ஆரத்தி கொடுத்துட்டு சுவாமி தர்ஷன் முடிச்சுட்டு போயிடுவாரு. ஸோ நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் இன்ஸ்டிடியூட்ல இருக்கும். அப்புறம் டிவோட்டிஸ் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் காயர் ஒன்று இருக்கு. இட் கன்சிஸ்ட் ஆஃப்
150 people all over the world இருந்து வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடுவாங்க. அப்புறம் சாண்டா கிளாஸ் வருவார், எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் கொடுப்பாரு. ஸோ சுவாமி வந்து ஒரு ஜாம் பேக் ப்ரோக்ராம், அப்படியே என்டர்டெய்னிங் ஈவினிங் ஃபுல் டே வச்சிருப்பாரு எங்களுக்காக. ஸோ இன்னும் வந்து நம்ம இப்போ வந்து கிரைஸ்டோட மெசேஜ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் டிஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனா அந்த காட்சியை பார்த்தாதான் அதோட சந்தோஷம், அதோட ஆனந்தம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாமா? தர்ஷன் எப்படி இருந்தது கிறிஸ்மஸ் டைம்ல சுவாமியோட? கண்டிப்பா அக்கா. ஷண்முகம், உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்டியானிட்டியோட ஹிஸ்டரி வந்து சுவாமி ரொம்ப அழகா 1996 கிறிஸ்மஸ் டிஸ்கோர்ஸ்ல ரொம்ப விவரமா வந்து டிஸ்கிரைப் பண்ணாரு. ஒரு ஷார்ட் சம்மரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல சுவாமி என்ன சொன்னாருன்னா, நிறைய பேருக்கு நினைச்சுட்டு இருக்காங்க கிறிஸ்டியானிட்டி இஸ் only 2000 years old. அப்படி கிடையாதான். அது வந்து 350 BC-லேருந்தே அந்த ரிலிஜன் இருந்துதான். அப்போ ஜூயிஷ் பீப்புள் இருந்தாங்க, ஜூஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இப்ராஹிம்க்கு ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் வந்து அவருக்கு கடவுள். ஸோ டெய்லி அவரை பத்தி யோசிச்சு, அவரோட குட் குவாலிட்டிஸ் பத்தி யோசிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க கடவுளோட நாமத்தை எடுத்துட்டு. இவங்க எல்லாம் கார்பெண்டர் கம்யூனிட்டியில இருந்தாங்க. ஸோ நிறைய சந்ததிகளுக்கு அப்புறம் யோசப்னு ஒருத்தர் இருந்தாரு அந்த வில்லேஜ்ல. அதுதான் இப்போ ஜோசப்னு நம்ம சொல்றோமா, ஆனா அவரோட உண்மையான ப்ரொனன்சியேஷன் யோசப்னு சுவாமி சொன்னாரு. யோசப்க்கும் மரியா, மேரின்னு சொல்றோம் இல்லையா, மதர் மேரி, மரியான்னு ஒரிஜினல் பேரா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி அப்போதான் அவங்களுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிறக்கிறாரு அவதாரமா. ஸோ இது ரொம்ப அழகா சுவாமி வந்து சொன்னாரு. ஆனா இது சொன்னதுக்கு அப்புறம் சுவாமி என்ன சொன்னாருன்னா, கிறிஸ்டியானிட்டி வந்து ஜூவிஷ் கல்ச்சர்லேருந்து ஆரம்பிச்சு இஸ்லாமுக்கும் கனெக்டட். ஆல் த்ரீ ஆர் கனெக்டட். எல்லாருமே கிரைஸ்டுக்கு தான் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, அவங்களோட
டிஃப்ரெண்ட் தாட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கிறதுனால கிறிஸ்டியானிட்டி வந்து டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ்ல அப்போ ஸ்பிளிட் ஆயிடுது. அது ஏன் அப்படி ஆச்சுன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து சில பேருக்கு இந்த மெசேஜ் பிடிச்சது, சில பேருக்கு மதர் மேரி தான் கடவுள்னு பிடிச்சது, சில பேருக்கு வந்து ஜஸ்ட் த பைபிள் பிடிச்சது, சில பேருக்கு வந்து ஓன்லி கப்புள் ஆஃப் செயின்ட்ஸ், கிறிஸ்டியன்ல இருக்கிற செயின்ஸை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அவங்களோட யுனைடெட் தாட் தட் கிறிஸ்டியானிட்டி வந்து டாக்ஸ் அபவுட் யுனைட்டிங் ரிலிஜன்ஸ் வந்து மறந்துட்டாங்கன்னு சுவாமி ரொம்ப அழகா அந்த டிஸ்கோர்ஸ்ல சொன்னாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் ஆர் தி டீச்சிங்ஸ் தட் கிரைஸ்ட் வந்து சொல்லி கொடுத்தாரு ஹோல் மேன்கைண்ட்க்கு? நிச்சயமாக்கா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த டீச்சிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப அழகான ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. சுவாமி ரொம்ப அழகா அதை ரிலேட் பண்றது உண்டு. அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிறந்து இருக்கும்போது, அந்த பேபி குழந்தை பிறந்தப்போ 3 வாய்ஸ் மேன் வந்து முதல்ல அவரை பார்த்தாங்க அப்படின்னு நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த ஸ்டார் கைட் பண்ணும்போது 3 வாய்ஸ் மேன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தைய பாக்குறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, he loves God. கிரைஸ்ட் ஜீசஸ் பார்த்து சொல்றாரு, he loves God. இந்த குழந்தை கடவுளை விரும்புவான் அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் இருந்த வாய்ஸ்மேன் சொல்றாரு, God loves him. கடவுள் இவனை விரும்புவார் அப்படின்னு சொல்றாரு. தேர்ட் இருந்தவர் சொல்றாரு, இவரும் கடவுளும் ஒண்ணுதான் அப்படின்னு. சோ சுவாமி இது ரொம்ப அழகா ஜீசஸ் கிரைஸ்டோடைய பின்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன அந்த மெசேஜோட ரொம்ப அழகா தொடர்பு படுத்துவார். என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்டோட மெசேஜ் நமக்கு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாரு, I am the messenger of God. செகண்ட் அவர் சொன்னார், I am the son of God. அதுக்கப்புறம் சொன்னார், I and my father are one. சோ சுவாமி இதை எவ்வளவு அழகா கனெக்ட் பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த வாய்ஸ்மேன் என்ன சொன்னாரு, he loves God. Jesus loves God இல்லையா? யாரு கடவுளை ரொம்ப விரும்புவா? யாரு கடவுளோட மெசேஜ ஃபாலோ பண்றாங்களோ, யாரு கடவுளுடைய மெசேஞ்சரா இருக்காங்களோ, அவங்க கடவுளை ரொம்ப விரும்புவாங்க இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஜீசஸ் சொன்னாரு, I am the messenger of God. அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் வாய்ஸ்மேன் சொன்னாரு, he loves God. and செகண்ட் வாய்ஸ்மேன் சொன்னாரு, God loves him. அதுக்கப்புறம் ஜீசஸ் சொன்னாரு, I am the son of God அப்படின்னு சொல்லி சுவாமி இதை அழகா சொல்றாரு. எப்படி? காடுக்கு யார பிடிக்கும்? காட் தன்னோட குழந்தைங்களை விரும்புவார் இல்லையா? அதனாலதான் ஜீசஸ் சொன்னாரு, I am the son of God அப்படின்னு. சோ தேர்ட் இருந்தவர் சொன்னாரு இல்லையா, இவரும் கடவுளும் ஒண்ணுங்கிறத சேம் ஜீசஸ் சொன்னாரு, I and my father are one அப்படின்னு. சோ இது அவ்வளவு அழகா சுவாமி வந்து ஒருங்கிணைச்சு சொல்றது உண்டு. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சுவாமி சொல்ற விஷயம் என்னன்னா, மெசேஞ்சர் ஆஃப் காட். சோ ஜீசஸ் மட்டும் மெசேஞ்சர் ஆஃப் காட் கிடையாது, இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தரும் மெசேஞ்சர் ஆஃப் காட் இல்லையா? அப்போ நம்ம சுவாமியோட மெசேஞ்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்? சுவாமியோட மெசேஜ ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அதுதான் சுவாமி சொல்றாரு, your life is my message அப்படின்னு சுவாமி அதை மாத்தினது உண்டு. my life is my messageங்கிறத சுவாமி your life is my message அப்படின்னு மாத்தும் போது சுவாமி எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, சுவாமியோட மெசேஜா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாத்திக்கணும் அப்படிங்கிறது. சோ மெசேஞ்சர் ஆஃப் காட் அப்படிங்கும் போது நிச்சயமா நம்ம வந்து சுவாமியோட மெசேஜை ஃபாலோ பண்ணணும். சோ அதுல ரொம்ப அழகா சுவாமி சொல்ற முதல் மெசேஜ் என்னன்னா, be always in joy. be always in joy அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பா. பட் அதுல அழகா சுவாமி விவரிக்கிற விஷயம் என்னன்னா, அந்த JOY அந்த லெட்டர்ஸ் சுவாமி சொல்றார், J for Jesus first, O for others next, and Y for yourself last. நம்ம லைஃப்ல என்ன பண்ணாலும் J for Jesus first. சோ காடுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம எது பண்ணாலும் கடவுளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அண்ட் அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு அது சரி வருமா வராதா, மத்தவங்களுக்கு அது நல்லதா கெட்டதா, அண்ட் லாஸ்ட் தான் நமக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத நம்ம யோசிக்கணும்னு சுவாமி சொல்றாரு. அண்ட் இதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப அழகா சுவாமி சொன்ன ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. என்னன்னா, ஜீசஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, எப்போதும் கடவுளுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், காட் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டின்னு சொல்றோம். சோ சுவாமி ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லியிருக்காரு. சோ சுவாமி சொன்ன அந்த சின்ன கதை என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து ஒரு கண்காட்சி அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அந்த கண்காட்சிக்கு வர எல்லாரும் யாருக்கு என்ன வேணும்னாலும் அதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அங்க நிறைய பேர் வந்தாங்க. சில பேர் ஜுவல்ஸ், சில பேர் அங்க இருந்த ரொம்ப அழகான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப லாஸ்டா வந்து ஒரு லேடி வந்தாங்க. அவங்க அங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தாங்க, எதையுமே எடுத்துக்கவே இல்லையா. அப்ப அந்த கிங் கேட்டாரு, நீ எல்லாத்தையும் பாக்குறீங்க, உங்களுக்கு எதுவும் வேணாமா அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொல்றாங்க, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, பட் எனக்கு இது எதுவும் வேண்டாம் அப்படின்னு. அப்ப அந்த ராஜா சொல்றாரு, அப்போ உனக்கு எது வேணும்னாலும் கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த லேடி சொல்றாங்க, நான் ஒரு விஷயம் கேட்பேன், பட் அது உன்னால தர முடியாது அப்படின்னு. ராஜா சொல்றாரு, எது வேணாலும் ஓகே, எது கேட்டா நான் தருவேன்னு சொல்றாரு. சோ அட்லாஸ்ட் அந்த லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐ வாண்ட் டு மேரி யூ, நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் ராஜா அப்படின்னு கேட்கிறாரு. சோ அந்த ராஜாக்கு வேற வழியே இல்ல, அந்த லேடியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சுவாமி இந்த கதையை சொல்லும்போது சொல்வார்,
எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த லேடிக்கும் இப்போ வந்து சொந்தமாயிடும் இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்ம லைஃப்ல ஜீசஸ் ஃபர்ஸ்ட், காட் தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கும் போது என்ன ஆனாலும் சரி, சுவாமி கிட்ட நம்ம என்ன கேட்கணும், சுவாமி வேணும்னு கேட்கணும். அப்படி கேட்டோம்னா மற்ற விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. அண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இல்லையாக்கா? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க ஷண்பகம். நீங்க சொன்ன Trinity principle இல்லையா, மெசஞ்சர் ஆஃப் காட், ஐ எம் த சன் ஆஃப் காட் அண்ட் காட் அண்ட் ஐ ஆர் ஒன். இது வந்து தமாஷா சுவாமி வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறச்ச இல்ல டிவோட்டிஸ் சுவாமி தர்ஷனத்துக்கு வந்தா ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாரு இந்த பிரின்சிபல். இது நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காரு. அது வந்து அது ஒரு டீச்சிங் மாடலாவே யூஸ் பண்ணியிருக்காரு சுவாமி. ஒரு வாட்டி குரூப் ஆஃப் இன்டர்வியூ டிவோட்டிஸ் வந்தாங்க, இன்டர்வியூக்காக சுவாமி இன்டர்வியூ கூப்பிட்டாரு. டோட்டல் அபவுட் 20 people இருந்தாங்க. சுவாமி வந்து வழக்கமா என்ன பண்ணுவாருன்னா, எத்தனை பேரு அப்படின்னு கேட்பாரு. யாராவது ஏஞ்ச சுவாமி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுங்க சுவாமி, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம் சுவாமி, ஒரு குரூப் வந்திருக்கு, ஒரே மாதிரி ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டு ஒரே இடத்துல உட்காருவாங்க. சுவாமி வந்து பாப்பாரு, தர்ஷனுக்கு வச்சே பாப்பாரு. ஆனா வந்து சில பேர்கிட்ட கேட்பாரு, குரூப் லீடர் கிட்ட எத்தனை பேரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டி குரூப் ஆஃப் பீப்புள் உட்காந்துட்டு இருக்க சுவாமி கேட்டாரு, எத்தனை பேரு அப்படின்னு கேட்டாரு. இன்டர்வியூ கேட்டாரு. சுவாமி 20 பேர் சுவாமி. நாங்க 20 பேரா, என்ன சேர்த்துக்கலையா நீங்க அப்படின்னு திடீர்னு சிரிச்சுட்டே ரொம்ப அழகா கேட்பாரு. இல்ல சுவாமி 21 சுவாமி. சரி சந்தோஷம். இதாயிடுச்சு. அப்புறம் ஈவினிங் தர்ஷன் சாயங்காலமா திருப்பி வரைச்சு திருப்பி அதே குரூப் கிட்ட வந்து அவங்க சுவாமி ப்ளீஸ் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுங்க சுவாமின்னு கேட்டுச்சு. எத்தனை பேரு? இப்போ வந்து காலையில ஏற்கனவே சொல்லியாச்சு 21 சுவாமி. 21 அப்படியா, நான் இருக்கேன்னு எல்லாருலயும் அப்படின்னு கேட்பாரு. ஓஹோ இப்படி போதா கணக்கு அப்படின்னு சொல்லி 20 + 20 40 40 பேர் சுவாமி. 40 பேர். ஓகே. அப்புறம் சிரிச்சுட்டே ரொம்ப ஸ்வீட்டா சிரிச்சுட்டே சுவாமி கேட்பாரு, எல்லாருலயும் இருக்கிற சுவாமி ஒண்ணு தானே, அப்போ ஒருத்தர் தானே அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டா காட்டி கொடுப்பாரு. ஸோ த சேம் பிரின்சிபல் இல்லையா, ஜீசஸ் வந்து இந்த யூனிட்டி பிரின்சிபல் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பிரைமரி மெசேஜ். 1989 கிறிஸ்மஸ்ல சுவாமி ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுத்தாரு. அந்த டிஸ்கோர்ஸ்ல சுவாமி என்ன சொன்னார்னா, ஜீசஸ் வந்து ஒரு 12 years 12 வயசு அவருக்கு. அவரும் அவரோட அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாரு. ஸோ ஃபாதர் வாஸ் அலைவ். அப்போ மதர் அண்ட் ஃபாதர் 3 பேருமே சேர்ந்து ஜெருசலமுக்கு போறாங்க, ஒரு கோவிலுக்கு. அங்க பெரிய பண்டிகை. ஸோ அந்த கோவிலுக்கு போறாங்க. அங்க இருக்கிற கும்பல், அந்த கூட்டத்துல, அந்த கன்ஃபியூஷன்ல என்ன ஆகுதுன்னா, ஜீசஸ் வந்து குழந்தையா இருக்கச்சு he becomes lost. அவர் வந்து காணாம போயிடுறாரு. ஸோ அப்பா அம்மா வந்து பயங்கர வேதனையோட தேடிட்டு இருக்காங்க, எங்க பையன் காணும். மரியா வந்து ரொம்ப வேதனையா இருந்தாங்களாம். ஸோ அவங்க தேட ஆரம்பிச்ச உடனே ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க, அப்படியே கண்ணை மூடிட்டு. ஒரு தாயோட வாத்சல்யம் இல்லையா, அது வந்து அந்த கஷ்டத்தை வந்து எடுத்துக்கவே முடியாது, குழந்தைய காணாம போயிடுதுன்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல உட்காந்து இப்படி கண்ணை மூடிட்டாங்க. கண்ணை மூடின உடனே டக்குன்னு எங்கேருந்தோ ஒரு லைட்னிங் ஃபிளாஷ் மாதிரி ஒரு எண்ணம், நான் கோவில்ல இருக்கேன், அந்த மாதிரி ஒரு தாட் அவங்க மனசுல வந்துட்டான். உடனே அவங்க வந்து ஹஸ்பண்ட் யூசஃபை கூட்டிட்டு போய் கோவிலுக்கு போறாங்க. பார்த்தா அங்க உட்காந்து ஜீசஸ் வந்து யாரோ ஒரு பிரீஸ்ட், அவர் வந்து நல்ல விஷயங்கள் கடவுள் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அந்த டிஸ்கோர்ஸ் வந்து அவர் கேட்டுட்டு இருக்காரு, அந்த சத்சங்கல உட்காந்து அதை கேட்டுட்டு இருக்காரு அவரு. ஸோ அவங்க அம்மா வந்து ஓடி போய் உடனே இங்க இருக்கியா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சிரிச்சுட்டே ஜீசஸ் கேட்கிறாராம். அப்போ வந்து நீ காணாம போயிட்டேன்னா எங்களுக்கு எவ்வளவு வேதனை உங்களுக்கு தெரியலையாப்பா அப்படின்னு கேட்டோடனே ஜீசஸ்க்கு வந்து ஒரு விஷயம் சுவாமி என்ன சொன்னாருன்னா, அப்போ அம்மாவோட பெயின் அப்போ வந்து ஜீசஸுக்கு தெரிஞ்சது குழந்தையா இருக்கச்சே. ஓஹோ நம்ம வந்து அம்மா அப்பாவே கஷ்டப்படுத்த கூடாது, இனிமே என்ன ஆனாலும் சரி அவங்கள வந்து சர்வ் பண்ணணும், நான் ஹோல் ஹார்ட்டட்லி தான் என்னோட டியூட்டி, அது ஒண்ணு தெரிஞ்சது. ரெண்டாவது என்ன சொன்னாருன்னா ஜீசஸ், இங்க பாருமா, நீங்க தானே சொன்னீங்க கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு, இது கோவில், இது அவரோட வீடு, எங்க அப்பாவோட வீடு, மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்க அப்பா வீட்டுல தானே நான் இருக்கேன், நீங்க எதுக்கு பயப்படணும், நீங்க தான் எனக்கு சொல்லி தரீங்க காட் இஸ் பவர்ஃபுல், காட் இஸ் எவ்ரிவேர், ஆனா நீங்களே நம்ப மாட்டேங்கிறீங்களே. இவ்வளோ சின்ன வயசுல கூட ஒரு சிம்பிளான இன்சிடென்ட்ல இருந்து அவ்வளோ பெரிய மெசேஜ் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு இஸ் அ மெசஞ்சர்னு சொல்லி 12 வயசுக்கே அவர் வந்து பேரண்ட்ஸ்க்கு காட்டி கொடுத்தாரு. நம்ம சுவாமி கூட ஈஸ்வர் அம்பா கிட்ட எவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணி, பெத்த வெங்கபராஜி கிட்ட எவ்வளோ காட்டினார் இல்லையா, சேம் சிமிலாரிட்டிஸ். ஸோ இதை சொல்லிட்டு 3 things வந்து ப்ரீச் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோவில்ல ஜீசஸ் வந்து, காட் இஸ் எவ்ரிவேர்.
கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு. அவர் வந்து சக்திசாலி, ஆம்னிபொட்டன்ட். அவரால் என்ன வேணா செய்ய முடியும், எல்லா இடத்துலயும் இருக்காரு. மூணாவது என்னன்னா எல்லாருக்குள்ள கூட இருக்காரு. ஸோ நம்ம வந்து யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. we should not hurt anyone. ஸோ கம்பேஷன் வந்து மந்த்ரா, ஜீசஸ் கிரைஸ்டோட மந்த்ரா. அவர் ஹோல் லைஃபே அவர் அப்படிதான் இருந்தாரு. இதுதான் சுவாமி அந்த டிஸ்கோர்ஸ்ல சொன்ன ஒரு மிகப்பெரிய சிம்பிள் பட் வெரி ப்ரொஃபவுண்ட் ஃபேக்ட். வேற என்ன மெசேஜ் கொடுத்தாரு ஜீசஸ்? கரெக்ட் அக்கா. அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் நான் வந்து சுவாமியோட டிஸ்கோர்ஸ்ல பார்த்தப்போ என்னன்னா, ஆஸ் அ மெசஞ்சர் ஆஃப் காட், ஜீசஸ் வந்து எப்போதுமே மற்றவங்களுடைய சர்வீஸ்க்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வந்து பயன்படுத்தினார்னு சொல்லலாம். ஈவன் அவருடைய பாடியே வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் வந்து எல்லாருக்கிட்டே சொன்னார் இல்லையா? சோ சுவாமி இதை சொல்லும் போது நம்மளும் வந்து அந்த செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அதுல வந்து நம்மள முழுமையா ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது சொல்லும் போது எனக்கு ரொம்ப அழகான ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஒரு டிவோட்டியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம். மிஸ்டர் விக்டர் கானு அவர்கள், இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் டிவோட்டி. சுவாமியோடைய ஒரு ஐ திங்க் இவர் லண்டன்ல இருந்து சுவாமியோட ரொம்ப கிரேட் டிவோட்டி. அவர் வந்து ஒரு முறை பைபிள் படிக்கிறாரு. பைபிள்ல ஒரு விஷயத்த வந்து அவர் படிக்கிறாரு. அதுல என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, ஒரு பணக்கார மனிதர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட பார்க்க போறாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட போய் அவர் சொல்றாரு, ஜீசஸ், நான் வந்து என் லைஃப்ல நிறைய குட் திங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து அந்த சுப்ரீம் ரியாலிட்டியை வந்து அடையணும், அந்த லிபரேஷன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என் லைஃப்ல கிடைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ ஜீசஸ் சொல்றாரு, நீ வந்து நல்லவனா இரு, எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசு, உன்னோட பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணு. இது மாதிரி ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. அப்போ அந்த ரிச்மேன் சொல்றாரு, இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டே இருக்கேனே, இதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதை தாண்டி நான் என்ன பண்ணணும், ஸோ தட் நான் வந்து அந்த லிபரேஷனை வந்து ஈஸியா அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ வந்து ஜீசஸ் சொல்றாரு, ஓகே, நீ உண்மையாவே அவ்வளவு சீரியஸா இருந்த அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா செல்வங்களையும் மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக நீ வந்து செலவு பண்ண, மத்தவங்களுக்காக நீ வந்து அதை வந்து விட்டுடு அப்படின்னு கேட்கிறாரு. சோ இதுக்கப்புறம் அந்த ரிச்மேனுக்கு வந்து எதுவுமே பேச தோணல. பிகாஸ் நமக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயத்த மத்தவங்களுக்காக வந்து விட்டு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? சோ அந்த ரிச்மேன் வந்து அப்படியே ஒண்ணுமே பேசல, அவர் போயிடுறாரு. சோ இந்த இன்சிடென்ட் வந்து விக்டர் கான் அவர்கள் படிக்கும் போது அவருக்கு தோணுற விஷயம், மேபி என்னோட வாழ்க்கையில இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நிச்சயமா நான் வந்து அந்த ரிச்மேன் பண்ண மாதிரி இருக்க மாட்டேன். நான் வந்து நிச்சயமா என்னோட எதுவா இருந்தாலும் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், இது மாதிரி ஒரு சூழ்நிலை என் லைஃப்ல வந்தா அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. பல வருடங்கள் கடந்து அவர் சுவாமியை பார்க்க வராரு. அப்ப சுவாமி கிட்ட அவர் சொல்றாரு, சுவாமி, நான் வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் சுவாமி, உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணணும், ரொம்ப ஆசையா இருக்கு சுவாமி அப்படின்னு. அப்ப சுவாமி சொல்றாரு, ஓகே பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சோ விக்டர் கான் அவர்கள் சொல்றாரு, சுவாமி, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ ஸ்கூல், நான் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போறேன் சுவாமி, ஆனா அதுக்கு வந்து என்கிட்ட போதிய அளவு பணம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப சுவாமி அடுத்த நிமிஷம் சொன்ன விஷயம் என்னன்னா, செல் ஆல் யுவர் ப்ராப்பர்ட்டிஸ் இன் லண்டன், லண்டன்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வித்துடு, அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாரு. சோ திஸ் இஸ் த மொமெண்ட் இல்லையா? அவர் எதிர்பார்த்த அந்த மொமெண்ட் அவர் வாழ்க்கையில வருது, திரும்ப பைபிள்ல படிச்ச அதே இன்சிடென்ட். சோ அவர் வந்து அடுத்த செகண்ட் இது எனக்கான சான்ஸ், எனக்கான டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, அடுத்த செகண்ட் அவர் எதுவுமே யோசிக்கல, அவரோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து லண்டன்ல இருந்து ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்றாரு. அண்ட் தென் அவர் ஜாம்பியால ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். சோ இது வந்து சுவாமி இந்த இன்சிடென்ட்ல இருந்து நமக்கு கத்துக் கொடுக்குற விஷயம் என்னன்னா, எப்போதுமே நம்ம வந்து சுவாமியோட ஆக்டிவிட்டி அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து செகண்ட் தாட்டே வரக்கூடாது. அந்த சர்வீஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ரெடியா இருக்கணும் அந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு, இல்லையா அக்கா? அக்கா, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் சுவாமியோட மெசேஜ் பத்தி பார்த்தோம். பட் நாம இவ்வளவு விஷயங்கள் பேசுறதை விட சுவாமியே வந்து ஜீசஸ் பத்தியும் ஜீசஸோட மெசேஜஸ் பத்தியும் பேசியிருக்காரு இல்லையா? சோ அந்த அழகான ஒரு வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா. ఆరాధన చేస్తే ఇది నిరుపయోగమైనటువంటిగా ఉంటుంటది. We have to worship Jesus, taking these ideals into account, not otherwise. ఈ జీసస్ చెప్పిన మూడు మార్గములు. There are 3 paths. I am the messenger of God. I am the messenger of God. నేను మెసెంజర్ గా కావాలి. I should be the నేను messenger. భగవత్ సందేశాన్ని నేను జగత్తుకు చాటాలి. I should propagate the ప్రతి message of మానవుని God. హృదయం నందు కూడాను సందేశాన్ని నేను అందించాలి. I'll pass on the message of God to everybody. దీంతో నేను భగవత్ మెసేజ్ In this aspect, I'm the messenger of God. తదుపరి భగవంతుని యొక్క సన్ ఆఫ్ గాడ్. The second one, I'm the son of God. నేను సన్, I'm the son. నా తండ్రి భగవంతుడు. There's my father. కాబట్టి భగవంతుని యొక్క ప్రాపర్టీ ఏమిటి? What is the God's property? సత్యము, ప్రేమ, సహనము, శాంతి, ఇవన్నీ తన ప్రాపర్టీ. What is God's property? The truth, the peace, the love, the దీనంతా forbearance. తాను అనుభవించాలి.
He should experience all of that. శాంతి కోసం పాటుపడాలి, He should work for ప్రేమ కోసం పాటుపడాలి, struggle for ధర్మం love. కోసం పాటుపడాలి. He should work for దాన్ని righteousness. నీవు ఆచరించి అనుభవించి అందించాలి. He should practice and then share with అప్పుడే నేను సన్ ఆఫ్ గాడ్ అంటే దానికి సార్థకం అవుతుంది. Then only I'll be justified calling myself that I'm son of God. ఏకత్వాన్ని పొందిన తర్వాత I and my father are one అన్నాడు. When there is total identity between the two, he said ultimately, I and my father are one. జీసస్ కు బాధలు లేవు, కష్టములు లేవు, సుఖములు లేవు, ఆనందములు ఏమి లేదు, నిరంతరం కూడా ఆనందంగా జీవిస్తూ వచ్చాడు. At that point of understanding, experience, Jesus never had any difficulty. He was ready for anything or fear. అందుకోసమనే ఆ శిలపైన కొట్టేసిన వేళ కూడా చాలా నవ్వుతూ నిల్చుకున్నాడు. There on the cross he was smiling. ఏమిటి ఈ బాధలన్నీ దేహానికే కానీ నాకు కాదు. What's this? This suffering is దేహం for the body. పాంచభౌతికమైనటువంటిది. The body is full of sins. కూలక తప్పది ఎప్పుడు. It's bound to fall. దేహి నిరామయుండు. The indweller is mortal. కడుతింపక దేహి చావు పుట్టుకలు మోహ నిబంధ బంధనలని ముద్రలు లేవు. In fact, the indweller has neither birth nor death, no bondage or liberation. ఆ దేహియే దేవదేవుడు అన్నాడు. That indweller is divine essentially. కనుక దేహం కాదు నేను. I'm not the body. దేహిని. I'm divine. దేహాన్ని కాపాడేటువంటి వాడిని. I protect my body. దేహము నా యొక్క కవచము. In fact, body is the అని ఈ విధంగా victor. కూడా తాను ఉద్ధారం చేసుకుంటూ పోయాడు. That has been his understanding all through. కనుక ప్రతి మానవుడు కూడాను భగవంతుని మెసెంజర్ గా నీవు విశ్వసించాలి. So everyone should consider as a messenger of God. ఆ మెసెంజర్ ఆఫ్ గాడ్ అనేటువంటి వాడు మెసెంజర్స్ గా మారాలి. And we should transform as messengers of God. స్వామి యొక్క ఆదేశాన్ని, Swami's command, స్వామి యొక్క సందేశాన్ని Swami's message, జగత్తునకు చాటుతూ పోవాలి. we should propagate in this whole world. ఒకరు ఇష్టపడినా ఇష్టపడకపోయినా నీవేం కష్టపడనక్కర్లేదు. One may like it or not, you don't ఐ bother డోంట్ about it. వాంట్ అంటాను. One fellow may say, I don't want. నీ వాంట్ చేయకపోయినా నువ్వు ఉండు, కానీ ఐ వాంట్, Even if he doesn't want, you say, I want. ఐ వాంట్, ఐ I వాంట్. want. I ఆ want. విధమైన యొక్క దీక్షతో మనం గట్టిగా ఉండాలి. You should have strong determination as to say. ஷண்முகம், நீங்க சொன்னீங்க இல்லையா, சுவாமி வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட மெசேஜ் என்ன ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தது என்னதுன்னா, அவர் வந்து சோஷியல் சர்வீஸ், அவரோட ஃபுல் லைஃபே சோஷியல் சர்வீஸ்க்கு வந்து டெடிகேட் பண்ணிட்டாரு. சுவாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குவாலிட்டி வந்து ஜீசஸ்க்கு எங்கேருந்து வந்தது? அவங்க அம்மாவோட பக்தி, கடவுள் மேல இருக்கிற பக்தி, அம்மா பண்ற சேவை வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுலேருந்து அது அவங்களுக்கு வந்தது. ஸோ அந்த அந்த குவாலிட்டியை வந்து அவங்க அம்மானால வந்தது. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருது, நம்ம வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ரூ ரோல் மாடல்ஸ். நம்மள வந்து காட் கிட்ட கூட்டின்னு போறதுக்கு வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்மளுக்கு ட்ரைனிங் கிரவுண்டே நம்ம அம்மா அண்ட் அப்பா. இன்னொரு விஷயம் நீங்க ரொம்ப அழகா என்ன சொன்னீங்கன்னா, அவரோட பாடி கூட அவர் கம்ப்ளீட்டா டெடிகேட்டே பண்ணிட்டாரு அட் தி எண்ட், குரூசிஃபிகேஷன் பண்ற வரைக்கும், இல்லையா? சோ ஒரு அழகான anecdote வந்து சுவாமி என்ன கொடுக்கறாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி, சென்ட் பால்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரோட சிஷ்யர் இருந்தாரு இல்லையா. சென்ட் பால் வந்து ஜீசஸோட சிஷ்யர் ஆறதுக்கு முன்னாடி அவர் ஜீசஸ் பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவரோட புகழ் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை. எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து ஜெலசியா இருந்தாங்க. ஜீசஸ் வந்து மிராக்கிள்ஸ் பண்றாரு, கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து திருஷ்டி கொடுக்கறாரு, கால் நடக்க முடியாதவங்களுக்கு வந்து நடக்க வைக்கிறாரு, தண்ணி மேல நடக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய நம்ம கேட்டிருக்கோம் ஸ்டோரிஸ் இல்லையா. ஸோ சென்ட் பால்க்கு அவருக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, அவருக்கு யாராவது கெட்டது பண்ணாம இருந்தா கூட அவங்க பத்தி யோசிக்கிறது, கெட்டதா யோசிக்கிறது, அவங்க பத்தி தப்பு தப்பா கிரிட்டிசைஸ் பண்றது, இல்ல மனசுலயே நெகட்டிவா யோசிக்கிறது. சோ இந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங்லயே அவருக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு ஜீசஸ் வந்து அவரோட கனவுல வந்து, என்ன பண்ற நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ற, உனக்கு தெரியுமா? நீ வந்து இன்னொருத்தர் பத்தி தப்பு தப்பா யோசிக்கிற, இன்னொருத்தர் பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க, அவங்க வந்து உனக்கு ஒரு கெட்டதலும் பண்ணலையே, நீ எதுக்கு இப்படி அவங்கள பத்தி யோசிக்கிற? அவங்க வந்து கெட்டது பண்ணா கூட நீ யோசிக்க கூடாது, அது கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாதா? நீ தப்பான வழியில போயிட்டு இருக்கியே, நீ ஜாகிரதையாரு, நான் உனக்கு எச்சரிக்கை கொடுக்க வந்திருக்கேன்னு கனவுல வந்து எச்சரிக்கை கொடுக்குறாரு. சோ அது சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த உடனே சென்ட் பால்க்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடுறது. அந்த வாய்ஸ் கேட்ட உடனே, ஜீசஸோட ஃபார்ம் பார்த்த உடனே கனவுல. ஸோ அன்னைக்குலேருந்து வந்து அவர் கம்ப்ளீட்டா மாறிடுறாரு. இது ஒரு விஷயம் வந்து ஜீசஸ் பண்ணது, டு சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர்றதுக்கு அவரோட கம்யூனிட்டியில, அவரோட டிசைபிள்ஸ்ல, அவரோட டிவோட்டீஸ்ல.
நான் இன்னொரு அழகான ஒரு இன்சிடென்ட் சுவாமி சொன்னது ஷேர் பண்றேன். ஒரு வாட்டி வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட ஒரு குருணை வந்து வந்தாங்க. வந்துட்டு எனக்கு கண்ணு தெரியலையே கடவுளே, எனக்கு வந்து திருஷ்டி கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ ஜீசஸ் வந்து ரொம்ப சாந்தமா இருப்பாரா, எப்பவுமே குவைட்டா இருப்பாரா, ரொம்ப அமைதியான ஒரு சுபாவமா, அவருக்கு சிரிச்ச முகமா அமைதியா இருக்கு. ஸோ ஜீசஸ் சிரிச்சுட்டே கேட்டாரா, நான் கொடுத்துருவேன், ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கா? 100% நம்பிக்கை இருக்கா? டவுட்டே, ஒரு சந்தேகம் இல்லாம உனக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு அந்த சக்தி இருக்கு உனக்கு திருஷ்டி கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேக்குறாரு ஜீசஸ் சிரிச்சுட்டு. இருக்கு, எனக்கு உன்னாலதான் எனக்கு கொடுக்க முடியும், அதுதான் என்னோட பக்தி, அதான் என்னோட விசுவாசம் மேல ஜீசஸ், நான் அதனாலதான் அவன்கிட்ட வந்திருக்கேன்னு அந்த டெவோட்டி கூட ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்கா பதில் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அப்படியா, சரி கண்ணை மூடுறான். கண்ணை மூடி கண்ணை தர அப்படின்னு தந்த உடனே அவனுக்கு வந்து எல்லா திருஷ்டி வந்து கிளியரா 20/20 விஷன் ரொம்ப அழகா தெரியுது. ஸோ அந்த மூலமா சுவாமி அந்த டிஸ்கோர்ஸ்ல என்ன சொன்னார்னா, அந்த பவர் ஆஃப் ஃபெய்த் அது வந்து காட்டி கொடுத்தாரு ஜீசஸ் வந்து. அதுக்கப்புறம் சுவாமி என்ன சொன்னார்னா, நீங்க எல்லாரும் சுவாமி கிட்ட 1000 கேக்குறீங்க, எது முக்கியமோ அதுவும் கேக்குறீங்க, எது முக்கியம் இல்லமோ அதையும் கேக்குறீங்க, எது தேவையில்லையோ அதையும் கேக்குறீங்க, நான் எல்லாத்தையும் கேட்டுன்னு தான் இருக்கேன். ஆனா வந்து சிலதுதான் கொடுக்கறாரு பகவான், சிலது கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன திட்டுறீங்க. ஆனா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்ல. அந்த குருடன் வந்து எவ்வளவு நம்பிக்கை இருந்தது, வித்தவுட் அ டவுட், ஒரு சந்தேகம் 1% டவுட் இல்லாம நம்பிக்கை உங்களுக்கும் இருந்ததுன்னா நீங்க கேட்டதெல்லாம் நான் கொடுத்துருவேன். ஆனா அந்த மாதிரி பக்தி உங்களுக்கு இல்ல. அத சொல்லிட்டு சுவாமி சொன்னாரு, நம்மளோட விசுவாசத்துக்கு வந்து அந்த சக்தி இருக்கு. கடவுள்கிட்டேந்து வந்து நம்ம என்ன வேணா வாங்கிக்க முடியும், ஒரு வரப்பிரசாதம்ங்கிற ஒரு சக்தி நம்ம கிட்ட இருக்கு, அந்த பவர் நம்ம கிட்ட இருக்கு. அத சொல்லிட்டு சுவாமி சொன்னார், ஒரு யானை வந்து மாஹூத் கிட்ட வந்து எப்படி சரண்டர் பண்ணிடுமோ, சரணாகதி பண்ணிடுமோ, நான் தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு அந்த யானைக்கு தெரியல பாவம். ஆனா அதுதான் நம்மளோட பிளைட், அதுதான் நம்மளோட சிச்சுவேஷன் சுவாமி காட்டி கொடுத்தாரு. சோ அது ஒரு ரொம்ப அழகான இன்சிடென்ட் வந்து சுவாமி சொன்னது, ஜீசஸ் எப்படி அவரோட லைஃபை வந்து கம்ப்ளீட்டா டெடிகேட் பண்ணிட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சண்முகம்? பியூட்டிஃபுல் அக்கா, நீங்க ரொம்ப அழகான ஒரு அனுபவம் சொன்னீங்க. சோ அதுல இருந்து தான் அடுத்த மெசேஜ் நம்ம வந்து சுவாமி சொல்ற மெசேஜ் என்னன்னா, நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து கெடுதல் பண்ணினா கூட நாம வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. அது வந்து பிராக்டிகலி அதை ஃபாலோ பண்றது வந்து எவ்வளவு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இல்லையா? பிகாஸ் நாம எப்போதும் நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் மத்தவங்க நமக்கு வந்து கெடுதல் பண்ணா கூட அவங்களுக்கும் நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. அதுலயே 2 விஷயம் சுவாமி அதை பிரிச்சு சொல்றாரு. ஏன்னா அப்படி நாம மத்தவங்களுக்கு பண்ற நல்ல விஷயங்களை நாம மறந்துடணும், அதே மாதிரி மத்தவங்க நமக்கு பண்ண கெட்ட விஷயங்களையும் நாம மறந்துடணும். விச் மீன்ஸ் இப்ப நாம ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்றோம், அதை நாம மறந்துடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ வந்து நம்மளை விட்டு போயிடும் இல்லையா? நான் பண்ணேங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நமக்குள்ள இருக்கவே இருக்காது. அது மாதிரி மத்தவங்க நமக்கு பண்ற கெட்டதையும் நாம மறந்துடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த குரோதம், ஹேட்ரட், பழி வாங்குற தன்மை இது எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது. சோ சுவாமி இதை வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன ஆனாலும் சரி, வெதர் நமக்கு நடக்கிறது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே சுவாமிக்கு புரிச்சுதான் நடக்குது, சுவாமிக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அப்படின்னு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோடைய அந்த லாஸ்ட் மொமெண்ட். அவரை வந்து சிலுவையில் அறையும் போது கூட அவர் வந்து கொஞ்சம் கூட தன்னை வந்து அப்படி கொண்டு வந்து நிப்பாட்ட யார் மேலேயுமே அவர் வந்து கோவமே படல. அவ்வளோ சிம்பிளா அவர் இருந்தாரு. அதுல மெயினா அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அதை அவர் ஏத்துக்கிட்டாரு. இதுவும் கடவுளுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது, இதுவும் கடவுளோட வில் அப்படின்னு அவர் ஏத்துக்கிட்டாரு இல்லையா? சோ அந்த ஈக்குவல் மைண்டட்னஸ் நம்ம லைஃப்ல நம்ம எப்போதும் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. ரொம்ப அழகா சொன்னீங்க சண்முகம். ஆனா சுவாமியோட ஓன் வாய்ஸ்ல சுவாமி வந்து எப்படி வந்து நம்ம see good, do good, be good வந்து பிராக்டிஸ் பண்ணணும் நம்ம லைஃப்ல, யாருலயும் நம்ம வந்து கெட்டதை பார்க்க கூடாது, அது எப்படி முடியும்ங்கிறது சுவாமி நம்மளுக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருக்காரு. ஒரு ட்ரை செஷன் வீடியோ ஒன்று நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். ఎవరు చెడ్డలేదు? Who is the one without defect? బైబిల్లో కూడా చూశారు. You must have seen in Bible also. ఒక స్త్రీని బజార్లో నిలబెట్టి అటు ఇటు పోయేటట్టు వాడంతా రాళ్ళు విసురుతూ వచ్చాడు. A woman, many people started pelting stones on a woman there on open street. ఆమెను అందరూ హింసిస్తూ వచ్చారు. All started hurting her by throwing stones. జీసస్ ఆ మార్గంలో వచ్చాడు.
Jesus was passing by in the same room. చూచాడు. He watched this. నిలబడి He said, stop it. ఎందుకు ఆమె రాళ్ళతో కొడుతున్నారు? Why are you pelting stones like that? ఆమె మహాపాపి, She is a great sinner. గృహస్థ ధర్మాన్ని విస్మరించి Forgetting the law of householder, పాడు మార్గంలో ప్రవేశించి she is in a wrong way. క్యారెక్టర్ అంతా నాశనం చేసుకుంది. She ruined her character. దానికోసం మీరు రాళ్ళు విసురుతున్నారా? So are you throwing stones for that reason? అవును అన్నారు. They said yes. మీరు ఎవరిలోనైనా కూడా ఈ క్యారెక్టర్ ఉన్నటువంటి వాళ్ళు ఉన్నారా? Among you, is there anyone with such character? ఆ ఉండినటువంటి వాడు మాత్రం ఆమె విసిరండి. ఆమె వల్లే నీకు కూడాను లోపల మాత్రం ఉంది, ఆమె బయట చేసింది. You have got same similar character within. This she just exhibited externally. కనుక ఆమె బయట పాపం చేసింది, నువ్వు లోపల పాపం చేస్తున్నావు. చూస్తున్నావు, తలుస్తున్నావు, వింటున్నావు అన్ని నువ్వు పాపాలు చేస్తున్నావు. ఈ పాపం చేసినటువంటి వాడు ఇంకోటి పాపి అని కొట్టడానికి అధికారం ఎక్కడ? She did the mistake, committed the sin openly externally. While you see, you think, you speak, but then who is free from such a sin? ఆ మాదిరి జీసస్ చెప్పడం వల్ల అందరూ కూడా వెళ్ళిపోయింది. When Jesus said so, all left. అట్టనే వాడు ఈ దోషం అంటే నీలో ఏ దోషాలు ఉన్నాయని Similarly, if you say he's a sinner, these are defects in him, tell me what mistake you do not have. నిజముగా నీలో దోషమే లేకపోతే If you have no defects, నీకు దోషాలే కనిపించాయి. then you don't find any mistakes, defects anywhere. దాంట్లో అదే మనకు సరైన అర్థం. That is the correct meaning. దోషి కానటువంటి వాడు ఎవరిని దూషించాడు. The one without any defects will never accuse. దూషిస్తాడో వాడు మహాదోషి. The one who criticizes is the one with a lot of defects. మంచివాడికి రెండు గుణాలు ఉంటాయి. There are two qualities for a good man. వాడికి అన్ని మంచి కనపడతాయి. He watches good everywhere ఎందుకంటే మంచివాడు. because he's good innately. మహాభారతంగా మనము ఏ విషయంలో కూర్చున్నా మంచిగా మనం యోచించాలి. Therefore, in every matter, we should think of good. కనుక ఇలాంటిది దశ సజ్జన సంసర్గం. This is join the good company. గుడ్ కంపెనీలో చేరాలి. You should join the good company. చేరి ఏం చేయాలి? Then what should you do? కురు పుణ్య మహోరాత్రం. ఎప్పుడు నీవు మంచి పని చేస్తున్నా All the time you should do good. కురు పుణ్య మహోరాత్రం. రాత్రింపగలు మంచి పనులు చేస్తున్నా. Day and night do good actions. ఎవరు చూడలేదులే, అందరు నిద్రపోతున్నారు లేని చెడ్డ పనులు చేయొద్దు. That no one is watching, all are sleeping. Don't do wrong actions. అది చాలా తప్పు. That is a mistake. ఎవరు చూడకపోయినా తాను చూస్తుంటాను. Others may not watch, but he is watching. కనుక భగవంతుడు అన్ని వాచ్ చేస్తున్నాడు. God watches everything. కనుక అతనికి దూరం పెట్టడానికి కానీ మరుగు చేయడానికి కానీ ఎవరికి వీలు కాదు. You can either keep it in open or hide it. சாய்ராம். ஸோ நிறைய விஷயங்கள் கிறிஸ்மஸ் பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஜீசஸ் கிரைஸ்டோடைய வாழ்க்கை பற்றியும் அவருடைய மெசேஜ் பத்தியும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இதை விட இன்னும் ரொம்ப அழகான ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள், குறிப்பா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா கிறிஸ்மஸ் ட்ரீ, அது எப்படி வந்தது, அதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நாளைய தினம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த சத்சங்கத்தை இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். சாய்ராம். समस्त लोका सुखिनो भवन्तु, समस्त लोका सुखिनो भवन्तु, समस्त लोका सुखिनो भवन्तु.